வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் மேலே ஆயிடுச்சு. நம்ம பெர்சனல் வேலையா போனனால வந்து போட முடியல. அதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெகுலரா வீடியோஸ் வந்து பண்ணும்போது அப்டேட்ஸ் வந்து நம்ம என்னதான் தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஆனா நம்ம வந்து கடைசியா வீடியோ போட்ட அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டில் ஒரு கோட் ஷூட் போட்டு த்ரிஷா மேம் கூட வந்து சர்ச்சில இருந்து நடந்து வர மாரி வினித் தாண்டி வருவாயா பார்ட் 2ன்ற மாரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து வந்து ஷூட்டிங்லாம் நடந்து முடிஞ்சு, சவாதிக்கான்னு சொல்லி ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணி படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அதை பத்தி தான் பேச போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்துட்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்பயுமே வந்துட்டு எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும். அடுத்தடுத்து நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றி அமையட்டும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஸோ விடாமுயற்சி படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, 2 வருஷமா வந்துட்டு அது என்னதான் பண்றாங்க, ஏன் இந்த பிரச்சனை இந்த படத்துல நடக்குது, இதுக்கெல்லாம் யாருதான் காரணம் அப்படின்னே தெரியல. லைக்கா சரியில்லையா, மயில் திருமேனி சரியில்லையா, இல்ல படத்துல ஹீரோவை நடிக்கிற அஜித் சார் சரியில்லையா, இல்ல என்ன ரீசன், அப்படி என்னதான் இந்த படத்துக்குள்ள இருக்கு அப்படின்றது தெரியல. அவங்களுக்கே தெரியும் படம் வந்து இப்ப ஷூட் போனோம் அப்படின்னா பொங்கலுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் டீசர்ல பொங்கல்னு சொல்லி அறிவிச்சாங்க. எல்லாத்தையுமே ஹைப் ஏத்தி விட்டு எல்லாரும் ஒரு பெரிய நம்பிக்கையில இருந்திருப்பாங்க. 2 வருஷம் கழிச்சு படம் வரப்போகுது. நியூ இயர் அன்னைக்கு வந்துட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்தடுத்து வந்துட்டு வேற சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெய்லர் வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துல இருந்திருப்பாங்க. அதை கெடுக்கும் விதமா நேற்று நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா படம் போஸ்ட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா லைக்கா தரப்புன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன ரீசன் அப்படின்றது எக்ஸாக்டா வந்து நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா அவங்க சைடு இருந்து அதுக்கான விளக்கத்தையுமே கொடுக்கல. விடாமுயற்சி படத்தை தள்ளி வைக்கணும்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஆனா மேக்சிமம் 10-15 நாளை வச்சுக்கிட்டு லாஸ்டா போய் ஒரு 5 நாள் பேச்சு ஒர்க் எடுக்கிறோம், சாங் எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்து அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா. எல்லா கண்ட்ரிக்குமே படத்தை அனுப்பணும், இங்க சென்சார் வாங்கணும் இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ரீசனா இருக்கும். ஒரு பக்கம் வந்து அந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸ் அந்த பிரச்சனைகள் பக்கம் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே சேர்ந்துதான் படத்துக்கான டைமிங் வந்து கிடைக்காம படத்தை தள்ளி வைக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து இது முன்னாடியே வந்து சரி ஓகே பொங்கலுக்கு வர வேணாம், கொஞ்சம் தள்ளி வரலாம் நினைச்சிருந்தாங்கன்னா குட் பை டக்லியாவது முன்னாடி வந்திருக்கும். சரி அஜித் சார் படம் இந்த படம் தான் முதல் ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த படம் வரட்டும்னு நினைச்சிருந்தா வேற படங்கள் ஏதாவது வந்திருக்கலாம். ஏன்னா வீரதுருவசுரர்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் ஜனவரி 26 போயிட்டாங்க. அடுத்து இவங்க எந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் குட் பை டக்லியை வந்துட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. விடாமுயற்சி படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணி அஜித் ரசிகர்கள் நியூ இயர் அன்னைக்கு வந்து வருத்தத்தில் இருக்க வச்சுட்டாங்க. நிறைய அசிங்கசியமான கழுவி ஊத்துறாங்க லைக்கா ப்ரொடக்ஷனை. பட் இருந்தாலும் அவங்களோட பிரச்சனை, அவங்க தான் பணம் போட்டிருக்காங்க, அங்க என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மும்பரமா வந்துட்டு வேலை நடந்தது. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் மியூசிக் வேற லேட் ஆகுது. பிஜிஎம் ஒர்க்கு வந்து டைம் கேட்டிருக்காரு, அதாவது மிக்சிங்க்கே ஏதோ வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெரிய படம், ஸோ எல்லா வேலையும் கிளியரா இருந்தால் தான் மகிழ் திரும்பியை விடுவாரு. படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கேல்ல ஒரு ஹாலிவுட் தரத்துல வந்து எடுத்திருக்காங்க. டீசர் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ எந்த மிஸ்டேக்கும் ஆயிடக்கூடாது இல்லையா. சரி டேட் வந்து நம்ம சொல்லிட்டோம் படம் வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணால் அதுவுமே பேக் ஃபேர் ஆயிடும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் 2 படம் இருக்கு. ஆனால் பொங்கல் வந்து தலை பொங்கலாக இருக்கும் அப்படின்னு நினைச்சோம், அது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மேக்சிமம் ஜனவரி 26 அந்த மாதிரி டேட் ஃபிக்ஸ் பண்றாங்களா இல்லை வந்து பிப்ரவரியில போறாங்களான்னு தெரியல. ஆல்ரெடி வந்து அஜித் சாருக்கு வந்து பிப்ரவரியில ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. ஸோ அது மாதிரி கூட எது பிளான் பண்றாங்களா என்னன்னு தெரியல. எப்பயுமே இருந்தாலும் பொங்கல் தான் வந்துட்டு அவருக்கு வந்து பிடிச்ச ஒரு ரிலீஸ் டேட்டு, அது கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஆனால் அஜித் சார் படத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது. நீங்கள் வலிமை படத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட் சொல்லுவாங்க, அப்புறம் மாற்றுவாங்க, மறுபடியும் ஒரு டேட் சொல்லுவாங்க, அப்படியே தள்ளி போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து படங்களாவது வந்துட்டு கரெக்டாக பிளான் பண்ணி எடுக்கிறாங்களான்ற வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குட் பை டக்லி வந்து விடாமுயற்சினால தான் தள்ளி போயிட்டே இருக்கு. இல்லைன்னா அவங்களாவது ஏதாவது அப்டேட்டாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ இனிமேல் ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு, என்ன பண்றாங்க, ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்களா, அட்லீஸ்ட் வந்து ட்ரெய்லராவது ரிலீஸ் பண்ணலாம். எப்பினால் படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க, அது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் 1 மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம். இல்லை ட்ரெய்லர் கூட ரொம்ப நாள் கேப் இருக்கு, 30 நாள் கேப்ல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்காதுன்னு நினைச்சாங்கன்னா வேற ஏதாவது அப்டேட் கொடுக்கலாம். குட் பை டக்லி படத்துல வந்து ஒரு போஸ்டராக ரிலீஸ் பண்றாங்களா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனல்ல போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.